அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் முடிஞ்சு இப்போ வந்து நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கட் ஆஃப் என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு தோராயமாக என்ன வரலாம், எந்த கட் ஆஃப் இருந்தால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி வந்து நாம் வந்து சொல்கிறோம், ரைட்டா. ஸோ நான் கட் ஆஃப் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து தோராயமான கணிப்பு தான், ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு ரொம்ப கடினமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா நிறைய தவறுகள் இருக்குது, ரைட்டா. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறதுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஆன்சர் கீயை பார்க்கும்போது டென்டேட்டிவ்ல 7 கொஷின் வந்து அவங்க கமிட்டிக்கிட்ட ஒப்படைச்சிரு, எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோன்றாங்க. இப்போ நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் நம்ம வந்து ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட 14 கொஷின் வந்து அப்ஜெக்ஷனுக்கு உட்பட்ட கேள்வின்னு சொல்லி ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 14 கொஷினில் 8 to 9 கொஷின் வந்து சரியான ப்ரூஃபே இருக்குது, ஸ்டாண்டர்டான ப்ரூஃபே கிடச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஃபைனலுக்கு ஆன்சர் கொடுக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய டென்டேட்டிவ்க்கும் ஃபைனலுக்கும் மினிமம் வந்து ஒரு 8 அல்லது 10 12 வரைக்குமே ஆன்சருக்கு வந்து டோட்டலாக மாறுபடும். அது ஆல் கொடுக்கலாம், அல்லது ஏபி பிசி அல்லது ஏபிசிடி. ஸோ இப்படி மாதிரி வந்து அவங்க டோட்டலாக வந்து ஃபைனல் கீ கொடுக்கும் பொழுது மினிமம் வந்து ஒரு 10 கேள்விகளாவது வந்து நமக்கு வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் என்பது 200 கொஸ்டினுக்காக நான் சொல்லலை, ஒரு 193 கொஸ்டின் மட்டும் வச்சுக்கோங்க, ரைட்டா. அந்த 7 கொஸ்டின் விட்டுடுங்க. இந்த 193க்கு எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரலாக இருக்கீங்க அல்லது எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலுமே நீங்கள் ஒரு 150+ உங்களுக்கு வருது 193க்கு அப்படின்னா நீங்கள் யார்கிட்டே கேட்க வேண்டியதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைச்சிடும் குரூப் 2Aல, ஓகேங்களா. ஸோ நீங்கள் பிசிஎம்பிசி மேஜராக பிசிஎம்பிசி தான் இருப்பீங்க, அதில் உமன்ஸ் இருக்கலாம், அது ஆண்களாக இருப்பீங்க, அல்லது பிஎஸ்டி முடிச்சிருப்பீங்க, சம்திங் இந்த கம்யூனிட்டியில் ரொம்ப அதிகமாக இருப்பீங்க. நான் வந்து கேதர் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜே வந்து பார்த்தீங்கன்னா 140+ போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 137 138 140 141 சொல்லி இந்த ரேஞ்சில் தான் அதிகப்படியான ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பட் நமக்கு வேகன்சி கம்மியாக கொடுத்துருக்காங்க அந்த டைம், ரைட்டா. ஸோ அப்போ அதிகப்படியான ஸ்டூடெண்ட் அங்கே இருக்கிறதுனால வேகன்சி குறைவாக இருக்கிறதுனால 145+ அப்படின்னு தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ரைட்டா. இல்லை சார் நான் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டு, எனக்கு பிஎஸ்டிஎம்மில் இருக்குது, ஏன்னா அது மெயின்ஸு. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 140+ வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள், ரைட்டா. ஸோ பிசிஎம்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து குறைந்தபட்சம் ஒரு 140+ வச்சுருந்தீங்கன்னா ஃபைனல் கீழே 10 கொஷின் வந்து மாறுபடும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கு, ஒரு சில பேருக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். யாருக்கு இன்க்ரீஸ் ஆகும் யாருக்கு டிக்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஒருவேளை உங்களுக்கு நல்வாய்ப்பாக அந்த ஃபைனல் கீ கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மார்க் வந்து பூஸ்டப் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த 140 இருக்கிறவங்களுக்குமே 145 147 148 வந்து நீங்களுமே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 140+ போட்டிருக்கேன் நான் பிசிஎம்பிசி கேட்டகரி சார் அப்படின்னா நீங்கள் எதிர்பாருங்க, ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலான்னு விட்டுடுங்க, ஓகேங்களா. 145+ இருந்தால் ஓகே கிடைக்கும், ரைட்டா. ஆனால் 150 தான் கன்ஃபார்ம், அதை நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 135+ போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். 135 140 கேள்விகள் வந்து அட்லீஸ்ட் வந்து சரியாக வருதான்னு பாருங்கள் 193க்கு, ரைட்டா. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நம்மளால் வந்து இந்த ரேஞ்சில் வரும்னு சொல்ல முடியாது. மினிமம் ஒரு 135 பாருங்கள். ஒரு ஜென்ஸாக இருந்தீங்கன்னா 137 140+ கொஷினாவது வந்து சரியாக வருதான்னு பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா. ஸோ இது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதைகள்னு சொல்லி நிறைய ரிசர்வேஷன்லாம் உள்ள நமக்கு வந்து இருக்குது, ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் நிறைய வந்து இருக்குது. பட் அவங்களுக்குலாம் வந்து சரியாக ப்ரிடிக்ட் பண்ணுறது நம்மளால் கஷ்டம். பட் இந்த கட் ஆஃப்லேருந்து நீங்கள் ஒரு 5 மார்க்கோ இல்லை 10 மார்க்கோ கம்மியாக இருந்தால் கூட 10 கொஷின், இது மார்க் பேஸ்டு இல்லை, அதுவும் சொல்லிடுறேன். இது வந்து மார்க் பேஸ்ட் கிடையாது, நம்பர் ஆஃப் கொஷின் பேஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா கமெண்டில் கண்டிப்பாக வந்து சார் இதை மார்க்கை பற்றி சொல்கிறீங்களா இல்லை நம்பர் ஆஃப் கொஷின் வச்சு சொல்கிறீங்களான்னு கேட்பீங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின் பேஸ்டாக தான் நான் சொல்கிறேன், ரைட்டா. ஸோ இதை விட வந்து ஒரு 5 அல்லது 10 கேள்வி குறைவாக விட மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதிகளுக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் வந்து ஒரு 5 கேள்விகளை கம்மியாக போட்டிருந்தா கூட நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இது ஒரு தோராயமான கணிப்பு தான். ஸோ ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்ல முடியும், ரைட்டா. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமானா மேபி வாய்ப்புகள் இருக்குது, எலெக்ஷன் இருக்குது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அப்படி பார்த்தாலும் 1-2 குறையிலாமலேயே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு அப்புறம் குரூப் 2 வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்கப்புறம் தான் குரூப் 4 வருது. ஸோ இப்போ தான் நீங்கள் குரூப் 2 படித்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, ரைட்டா. அதே கண்டென்ட் அதே நாலேஜ் தான், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 2A
கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். 1-2 கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நல்லா குட் மார்க் வச்சிருக்கீங்கன்னா ஓகே, கன்ஃபார்ம் கிடைச்சிடும். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிடும், நம்மளை உறுதியாக கிடைச்சிடும்ன்ற போது தான் நம்ம வந்து ஓகே நமக்கு கிடைச்சிடும் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இன்னும் வந்து கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதான ஒரு சூழ்நிலையில் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்குது, ரைட்டா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், அக்டோபரில் எக்ஸாம் அப்படின்றது குரூப் 2 to Aக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ரிசல்ட் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை வந்து தேத்திக்கோங்க, ரைட்டா? பாசிட்டிவாக ஓகே நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டிருக்கோம், ஓரளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம், ரைட்டா? இவ்வளோ டஃப்பான கொஸ்டினில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து விட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.